நமஸ்காரம். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியறதா புளிக்காய்ச்சல் எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கோ. வாய் ஊறும், சாப்பிட தோணும் எல்லாருக்குமே. பார்க்கலாம். தனியா 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட குட்டி ஸ்பூனில் மிளகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிளகா வறுத்துக்கோங்க. அது வறுத்து 6 நாட்டு பொடி பண்ணிக்கோங்க. வறுத்து ஆறட்டும், அது பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் 50 கிராம் புளி ஊற வச்சுக்கிறோம். அது கூடவே ஒரு 10 மிளகா 15 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறினாட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டே பாருங்க. முதல்ல வறுத்த பொடியும் அரைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வைக்கிறோம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறோம். போட்டாட்டு வறுத்த வேர்க்கடலை, தோல் உரித்த வேர்க்கடலையும் அதிலே போடுறோம். அதை போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வாசனை வர்றது கருவேப்பிலை பாருங்க. அந்த கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து போடுறேன். பெருங்காயம் பொடியாகவும் போட்டுருக்கேன், கட்டியும் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, புளி, மிளகா, மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதும் போடுறோம். போட்டு இது நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். ஆவி வரைக்கும் கொதிக்குது பாருங்க. இது நல்லா பச்சை புளி வாசப்போ கொடிச்சாட்டு நம்ம வறுத்த பவுட்ரையும் போட்டு நல்லா கலரணும். நான் புளியிலே அரைக்க உப்பு போட்டேன், அதனால் இப்போ உப்பு இதில் நான் சேர்க்கலை. அரைக்கரைச்சி உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா சுருள வதங்கிக்கோங்க. நல்ல வதங்கினாட்டு மேலே வாசனைக்கு நல்லெண்ணெய் விடுறோம். கம்மன்னு வாசனை தூக்குது. புளிக்காய்ச்சல் ஆவணமாக இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் முதல்ல கலந்தோம், கடைசியாக மேலோட்டமாக நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆற விட்டிங்கன்னா நல்லா சுருள வந்துடுச்சு பாருங்க. இது சாதத்துக்கும் கலரிக்கலாம், நம்ம தயிர் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் பாருங்க. அருமையாக வந்திருக்கு. இப்போ சாதத்தில் கலர்றேன். 6 பேருக்கு கலர்க்கிறதுக்கு சாதத்தை எடுத்துட்டேன். நல்லா சாதத்தை ஆற வைக்கிறேன் பெரிய கிண்ணத்தில் போட்டு. ரொம்ப கலர் வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா முன்ன பின்ன இருக்கும். அதனால நல்லெண்ணெய் திருப்பி வாசனைக்கு விடுறேன் சுடு சாதத்தில். இப்போ அதை பேஸ்ட்டு நல்லா கலர்றேன். இது நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு சாதம் கலர்றேன்னா இன்றைக்கி நைட்டோ காத்தாலேயோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளிக்காய்ச்சல். அப்படி தான் நான் பண்ணேன். நேற்றே பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி சாதம் கலந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குது. வா, சூப்பர். கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சேனலை பாருங்கோ. எல்லா வீடியோஸுமே வருது உங்களுக்கு. நன்றி.